கமருதீன பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, பயங்கரமா கத்தி சாண்ட்ரா வந்து அலர்னத வந்து பார்க்க முடிஞ்சுது. என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, எல்லாருமே உள்ள வந்து காருக்குள்ள வந்து 4 பேர் உட்காந்துட்டுருக்காங்க. ஸோ பார்வதி, திவ்யா, அரோரா, சுபிக்ஷா இவங்க 4 பேர் மட்டும் உள்ள இருக்காங்க. ஸோ கமருதீன் வந்து தூங்கி அவுட் ஆயிட்டாரு. அது ஒரு வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ரா உள்ள வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ தூங்கிட்டு இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தாரு. பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அவர் வந்து பார்வதி கூட வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து சாண்ட்ரா வந்து தூங்கிட்டு இருந்தவங்க எழுகுறாங்க. ஸோ எழுந்து அங்கே வெளியே வந்து கமருதீன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதாவது கிச்சன் ஏரியாவில் வெளியே அவருங்க வந்து உள்ளே படுத்துட்டு இருக்காங்க. ஸோ கமருதீனை பார்த்த உடனே வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஐயோ வரான் வரான் கமருதீன் 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 அப்படின்னு சொல்லிட்டு சபரியை வந்து "சபரி வா என்ன வா என்ன வா நான் வெளியே போகணும். இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகணும். என்னால் முடியல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக வந்து கத்துனாங்க. செம்ம ஷாக்கிங்காக அது பார்க்குறதுக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து சம்திங் பயங்கரமான ஒரு ட்ராமாவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தோன்னே கமருதீனை பார்த்தோன்னே அவங்க ரியாக்ட் பண்ண ஒரு விதம் பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. கமருதீனுக்கு ஒன்றுமே புரியல. "அக்கா அக்கா ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே போக, அதுக்கப்புறம் "இல்லை போ போ வெளியே போ" அப்படின்னு சொல்லி பெட்ஷீட்டை வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து விக்ரம் வந்து வெளியே போக சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிட்டு கமருதீன் வந்து போயிட்டு பார்வதி கிட்ட வெளியே உள்ள காரில் உட்காந்துட்டு இருக்கவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. இப்படி தான் வந்து பண்ணுவாங்களா? எப்பா நான் கிளம்புறேன் இந்த வாரமே. டைட்டில் எடுத்து அந்த அம்மாக்கிட்டே வந்து கொடுத்துருங்க. டெஸ்ட் பண்ணி தானே எல்லாத்தையும் உள்ளே அனுப்பிச்சாங்க. சிரிப்பு தான் வருது அவங்க பண்ணுறத பார்த்தாலே. போனாலே வந்து கத்துறாங்க. ஐயோ! ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு. நம்ப இது வந்து இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்ததே கிடையாது. பார்த்துட்டு என்ன பார்த்தாக்கா பயமா இருக்காம் அவங்களுக்கு. "எப்பா முடியலடா எப்பா என்னால. கேமராலாம் இங்க இல்லன்னா நம்மள வந்து வேற ஏதோ வந்து ஃப்ரேம் பண்ணி உள்ள ஏதாவது பண்ணிடுவாங்க. இந்த வாரம் வந்து நான் போறேன். இப்படியே வந்து ஃப்ரேம் பண்ணி அனுப்புனா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன வந்து அந்த மாரி பேசினா வேற என்ன நம்ம அப்படி தான் வந்து ரியாக்ட் பண்ண முடியும். அதான் அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க? எப்படி வந்து மாட்டியிருக்கோம் பாரு பார்வதி" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பார்வதி வந்துட்டு, "உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியலடா. என்னால அதனால கமெண்ட் பண்ண முடியல. ஸோ நீ வந்து எதுவும் வந்து இப்போ போய் கண்டுக்காத. நீ பாட்டுக்கு போய் பாடு" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் சபரி வந்துட்டு கமருதீன்ட்ட வந்து சொல்கிறாரு, "இங்க பாரு நீ ஒன்றும் இது பண்ணாத. கொஞ்சம் ஃபீல் பண்ணாத. தயவு செஞ்சு எல்லாருமே தூங்குங்க. தூங்கி எழுந்தா சரியாக போகும்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவங்க கத்துனது பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராவது டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து சம்திங் பயங்கரமான ஒரு ட்ராமா ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மொமெண்ட் எல்லாமே வந்து கண் முன்னாடி வந்து போச்சா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸில் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.